ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரிவ்யூலான்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் சாப்டர் 61 பார்க்க போகிறோம். 61ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து செத்து போயிட்டான். ஸோ செத்து போயிட்டு 24 ஹவர்ஸ் வந்து பேக் போயிட்டான். ஸோ பேக் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோஸ்ட்னஸாக இந்த ஸ்கில் வந்து நீ எடுத்துக்கூடா, இந்த ஸ்கில் வந்து அவள் யூஸ் பண்ணி உனக்கு சாவடிச்சா, இது வந்து எப்படின்னா வந்து உன்னோட உள்ளுக்குள்ளே இருக்கிற கோவம் எவ்வளோ அதிகமாக கோவமாக இருக்கோ அவ்வளோ வந்து பவராக இருப்ப. ஸோ இது வந்து உனக்கு சூப்பராக இருக்கும், இது யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்ட்டு சொல்லுது. பட் நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணா யோசிச்சு, இல்லை இது சரிப்பட்டு வராது, நான் அவகிட்டே நான் கேட்டு கற்றுக்குறேன் அப்படின்வா. உடனே கோஸ்ட் சொல்லி, ஏன் நான் அவனுக்கு சொல்லி பிடிக்கலையா அப்படி இப்படின்னு கேட்பான். அவனுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான், இருந்தாலும் அவகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டா அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறான். உடனே கோஸ்ட் சொல்லுது, இப்பா இந்த ஸ்கில்லை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து நீ அவங்ககிட்ட கற்றுக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு, நீ ஏன் லேர்ன் பண்ணிக்குவேன் அப்படின்வா. உடனே நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறான்னா, இல்லை நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்கில் வச்சு நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன்னா. ஆக்சுவலாக புரியல, மெயின் கேரக்டர் இத்தனை நாளாக வந்து மற்றவங்ககிட்ட செத்து போய் அவனோட ஸ்கில்லை வந்து ஆட்டையை போட்டு அவன் யூஸ் பண்ணிட்டான். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறா, நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வேறு ஸ்கில்லை சூஸ் பண்ணிடுவான். ஸோ அதை சூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பேக் டு தி ரியாலிட்டி. ஸோ பேக் டு ரியாலிட்டியில் ஒரு நாள் வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 சாப்டர் முன்னாடி என்ன சொன்னேன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் 4 பேர் வந்து இந்த வேர்ல்டுக்கு என்ட்ரி ஆகணும், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் இந்த டைம் என்ன பண்ணுறான், நீங்கள்லாம் அந்த லெஃப்ட் சைட் போங்க, அங்கே வந்து ஒரு டெட் பாடிஸ் இருக்கும், நீங்கள் அதை போய் அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேரக்டர் டக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேரக்டர் வந்து தனியாக வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த டிவானிக்கு அந்த வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான்னா, மாஸ்டர், நான் வந்து வேறு ஊர்லேருந்து வந்திருக்கேன், நான் உங்ககிட்டேருந்து நான் கற்றுக்காக வந்திருக்கேன் வேறு ஊர்லேருந்து, எனக்காக நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் வணங்கி கேட்பான். ஸோ அதோட சேர்த்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம சாப்டர் 63. ஸோ 63ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஸோ அந்த டீமனிக் கிளானோட அந்த பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து குட்டியாக இருக்கா. ஸோ குட்டி பொண்ணு. ஸோ அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு ஒரு 5 வயசு இருக்கும். ஸோ அவள் வந்து ஒரு ஸ்னோவில் நடந்து வந்துட்டுருக்கா. திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுகிறான். ஸோ அதுக்கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டி வந்து அவளை வந்து தத்தெடுத்து ஒரு சிட்டியில் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சின்ன குழந்தைங்களாம் இருக்குது. ஸோ அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசும்போது நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து கெட்ட எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி வந்து நம்ம அந்த குட்டி பொண்ணு நம்ம குட்டி டீமனிக் லீடர் இருக்கிறா. ஸோ அவகிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அங்கே இது என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ உடனே வந்து அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமனிக் பிளான் இப்போ இருக்கானே. ஸோ அவளுக்கு முன்னாடி ஒரு பாட்டி இருந்திருக்கா, அவள் தான் வந்து லீடரு. ஸோ அவன் என்ன சொல்ல, நான் வந்து உனக்கு டீச் பண்ணுறேன் இந்த டீமனிக் கலைகள்லாம் சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து இவளுக்கு டீச் பண்ணியிருக்கா. இப்போ இவள் வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து டீச் பண்ண போகிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீவனிக் பிளான் அந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறாங்க, மெயின் கேரக்டர் எழுப்பி விட்றா. ஸோ எழுப்பி விட்டு 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறா, ஒரு ஜாம்பியாட்டம் இருக்கும், அந்த ஜாம்பியை வந்து நீ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா. பட் நீ ஜெயிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும். என்ன ட்ரிக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹங்கர் ட்ரிக் யூஸ் பண்ணுறா. ஸோ ஹங்கர்னால் வந்து பசி, எப்படி சொல்கிறது, சோறே இல்லாமல் ரொம்ப பசியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கை வந்து நீ யூஸ் பண்ணி நீ வந்து அந்த உன்னோட டெக்னிக் யூஸ் பண்ணினா உனக்கு வந்து அது வரும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா, நானும் சாப்பிடாம நிறைய நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஓகேன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி அந்த வெட்ட போனால். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு.